ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மியம் 28ஆம் அத்தியாயம். இறைவன் ரிசிம்ம வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். சுருக்கம்: இறைவன் ரிசிம்ம வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிரம்மதேவருக்கும் இந்திரத்யும்ன மன்னருக்கும் இடையிலான உரையாடல். ஜைமினி முனிவர் கூறினார்: மந்திரத்தின் சக்தியால் மன்னர் இந்திரத்யும்னரும் மற்றவர்களும் பகவான் நரசிம்மரை ஒரு மர்மமான அற்புதமான தோற்றத்தை கொண்டிருப்பதாக கண்டனர். அவர் தனது சுடர்விடும் நாக்கால் முழு பிரபஞ்சத்தையும் நக்கத் தோன்றினார். அவர் காலன், மரண கடவுள், நெருப்பு மற்றும் ருத்ரன் போல எல்லாவற்றையும் விழுங்குவது போல் எழுந்தார். அவர் தனது தீவிரமான சுடர் விடும் பிரகாசத்தால் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான முழு இடத்தையும் வியாபித்தார். இறைவனுக்கு எண்ணற்ற கண்கள், வாய்கள், கழுத்துகள், கைகள், கால்கள் மற்றும் காதுகள் இருந்தன. இறைவனிடம் எல்லாம் மர்மமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. அவர் மட்டுமே மகிமையின் களஞ்சியமாக இருந்தார். அவர்கள் பயந்து மிகவும் குழப்பமடைந்தனர். அவர்களால் இறைவனை புகழ்ந்து பேசக்கூட இயலவில்லை. இறைவனை இப்படி கண்டதும் நாரத மாமுனிவர் தனது தந்தையிடம் கேட்டார். நாரத மாமுனிவர் கூறினார்: பரிசுத்தமான இறைவனே, இது இறைவன் எப்படி இப்படி பிரகாசிக்கிறது? உலகத்தை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் அவதாரம் எடுத்தார். ஆனால் மாறாக அவர் பயங்கரமானவராகிவிட்டார். பயத்தால் அனைவரும் மந்தமாகிவிட்டனர். அவர்கள் இப்போது உலகளாவிய அழிவை உணர்கிறார்கள். உலகங்களின் இறைவனை, இறைவனின் அழகான விளையாட்டுக்களை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நாரத மாமுனிவரின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் தாமரையில் பிறந்த பிரம்மதேவரின் முகம் புன்னகையால் பிரகாசித்தது. அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் அவர் இந்த சுவாரஸ்யமான வார்த்தைகளை கூறினார். பிரம்மதேவர் கூறினார்: யதார்த்தத்தை அறியாத முட்டாள்கள் இறைவன் மர உடலுடன் அவதரித்திருப்பதை கண்ட பிறகு இறைவனை புறக்கணிக்கவோ அல்லது அலட்சியப்படுத்தவோ வாய்ப்புள்ளது. இருப்பினும் அவர் நேரடியாக பிரம்மம். எனவே அவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் பிரம்மதேவர் பரமேஷ்டி மூலம் இறைவனை மந்திர ராஜத்துடன், அதாவது மந்திரங்களின் அரசர் என்ற வகையில் பிரதிஷ்டை செய்தார். இந்த மந்திரம் முன்பு பரமேஷ்டியின் பயன்படுத்தியதை போலவே இருந்தது. இதனால் இறைவன் அரக்கனை, அதாவது ஹிரண்யகசிபுவை கிழிக்க முடியும். எனவே இந்த சிலை பார்ப்பதற்கு மிகவும் கடினமான மற்றும் பயங்கரமான வடிவத்தை அடைகிறது. இந்த சிலை அளவிட முடியாத மகிமை கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரிபூரணத்தின் மிக உயர்ந்த புள்ளியாகும். இந்த சிலையை வணங்குவதன் மூலம் மக்கள் திரும்புவது சாத்தியமற்ற இலக்கை அடைவார்கள். நரசிம்மரை எதிர்கொண்டு அவர் மகிழ்ச்சியுடன் இந்த பிரார்த்தனையை கூறினார்: ஏகசிங்க கடவுளே, தேவர்களில் சிறந்தவரே, தங்களுக்கு வணக்கம். ஏகசிங்க கடவுளை, பாவங்களின் யானைகளுக்கு ஒரே சிங்கமே, உங்களுக்கு வணக்கம். துக்க கடலை கடந்து பக்தர்களை அழைத்து செல்லும் சிங்கமே, தமக்கு வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியான பகவானே, தெய்வீக சிங்கமே, தமக்கு வணக்கம். அனைத்து வடிவங்களையும் கொண்ட அற்புதமான சிங்கமே, தமக்கு வணக்கம். வலியிலிருந்து விடுபடும் திறமையான சிங்கமே, தமக்கு வணக்கம். தெய்வீக வடிவம் கொண்ட உடலை கொண்ட நரசிம்ம மூர்த்தியே, தமக்கு வணக்கம். வீரர்களில் மிகச் சிறந்தவரே, தமக்கு வணக்கம். தைத்தியனை கிழிக்கக்கூடிய சிங்கமே, உமக்கு வணக்கம். அனைத்து தேவர்களுக்கும் அதிபதியே, சிங்கமே, தமக்கு வணக்கம். வேதாந்தங்களின் காட்டில் உள்ள தனி சிங்கமே, தமக்கு வணக்கம். யோகிகளின் குகையில் இதயத்தில் உள்ள தனி சிங்கமே, தமக்கு வணக்கம். சிங்கமே, பக்தியும் நல்லொழுக்கமும் கொண்ட ஒரே சிங்கமே, நீலமலையின் உச்சியில் இருக்கும் சிங்கமே, தமக்கு வணக்கம். ஜைமினி முனிவர் கூறினார்: தெய்வீக சிங்கத்தை புகழ்ந்த பிறகு பிரம்மதேவர் மந்திரராஜ ஸ்தோத்திரத்தால் மன்னர் இந்திரத்யும்னருக்கு தீட்சை அளிக்கத் தொடங்கினார். அவர் தெய்வீக சிங்கத்தின் தாயத்தை உருவாக்கி அதை அவர் மீது அரசர் வைத்தார். இந்த மந்திரம் அதர்வணத்தில் வேதம் நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாந்தங்களில் பக்தி கொண்டவர்கள் இதை வைஷ்ணவ நிர்வாணம், ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பின்பற்றுபவர்களுக்கு ரட்சிப்பு என்று அழைக்கிறார்கள். 4 வேதங்களும் எப்போதும் இதில் நிலை நிறுத்தப்படுகின்றன. இந்த 4 முக இறைவனிடமிருந்து இந்த மகா மந்திரத்தை, அதாவது பெரிய மந்திரத்தை கற்றுக்கொள்வதன் மூலம்தான் பகவான் ஸ்வயம்புவ மனு முன்பு படைப்பை மேற்கொண்டார். அனிமா
போன்ற அமானுஷ்ய சக்திகள் போன்ற குணங்கள் அதன் இரண்டாம் நிலை நன்மைகளாகும். மனித வாழ்க்கையின் 4 நோக்கங்களையும் அடைய இந்த பெரிய மந்திரம் மட்டுமே போதுமானது. அற்பமான சிறிய ஆசைகளை பற்றி ஏன் சொல்ல வேண்டும்? இந்த பெரிய மந்திரம் மட்டுமே அனைத்து யஜ்ஞங்களின் பலனையும் அளிக்கிறது. இது அனைத்து தீர்த்தங்களையும் வழங்குபவர். இது அனைத்து தானங்கள் மற்றும் புனித சடங்குகளின் பலனையும் வழங்குபவர். தெய்வீக சிங்கத்தின் வடிவத்தில் உள்ள இந்த இறைவன் அனைத்து பாவ குழுக்களையும் அழிப்பது போல, காட்டு தீ பஞ்சு குவியலை எரிப்பது போல பெரிய மந்திரமும் செய்கிறது. இதை பயிற்சி செய்வதன் மூலம் துறவிகள் எண்ணற்ற பலன்களை அடைகிறார்கள். பொதுவாக இருப்பு இதை பெற்று தேர்ச்சி பெற்றவுடன் தீய ஆவிகள், பாதகமான கிரகங்கள், வலிப்பு நோய்கள், பேய்கள், சாக்கிரிகள், சூனியக்காரர்கள், பூதங்கள், காட்டேரிகள், பேய்கள், பாம்புகள் போன்றவை ஓடிவிடுகின்றன. அவர்களால் அவரை பார்க்க கூட முடியாது. பின்னர் மன்னர் இந்திரத்யும்னன் 4 முக இறைவனிடமிருந்து மந்திரங்களின் அரசரை மிக முக்கியமான மந்திரத்தை பெற்று இறைவனை இவ்வாறு பார்த்தார். நிருசிம்மர் அமைதியான உடலை கொண்டவர். லக்ஷ்மி தேவி அவரது மார்பில் சாய்ந்துள்ளார். அவர் சக்கரத்தையும் பினாக வில்லையும் வைத்திருக்கிறார். சந்திரனும் சூரியனும் அவரது கண்களை கொண்டுள்ளனர். தாமரை போன்ற கைகள் முழங்கால்கள் வரை நீண்டுள்ளன. மூக்கு முக்கியமானது. அவர் 32 இதழ்கள் கொண்ட தாமரை மலரில் வசதியாக அமர்ந்திருக்கிறார். இது மந்திர எழுத்துக்களால் நிறைந்துள்ளது. இது அதன் பெரிகார்பிற்காக நடுவில் பிரணவத்துடன் பிரகாசிக்கிறது மற்றும் யோக மாத்திரையின் இருக்கைக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. அவர் ஒரு உரத்த சிரிப்பை கொண்டுள்ளார். அவர் ஸ்ரீயின் தாமரை போன்ற முகத்தை நோக்கி பார்க்கிறார். அவரது தாமரை போன்ற முகம் மேனிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இறைவனுக்கு பின்னால் தெய்வீக ரத்தினங்களால் ஒளிரும் அம்சங்களுடன் கூடிய 1000 தலை கவசங்களை நீட்டியபடி குடை வடிவில் பலபத்திரரை கண்டார். அவர் கலப்பையையும் பனை மரத்தையும் பிடித்திருந்தார். அத்தகைய வடிவிலான புருஷோத்தமரை கண்டதும் மன்னர் மகிழ்ச்சியடைந்தார். மனம் ஆச்சரியத்தால் குண்டாக தாமரை அமர்ந்த இறைவனிடம் கேட்டார். புனிதமான பகவானே, தலைவரே, மதுவை அளித்தவரின் செயல் உண்மையிலேயே அற்புதமானது. உலகங்களை படைத்தவரே, அவரை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது? யாகத்தின் முடிவில் அவர் மரத்தால் ஆன வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். பகவானே, தேரிலிருந்த ஆண்டவரான தாம் மட்டுமே அவரை மாளிகைக்குள் வைத்தீர். முன்பு அந்த அமானுஷ்ய குரல் இறைவன் மனிதனுக்கு அப்பாற்பட்ட மரத்திலிருந்து 4 வடிவங்களை பெறுவார் என்று எனக்கு கூறியது. இப்போது ஒருவர் மட்டுமே காணப்படுகிறார். அவர் நன்கு நிறுவப்பட்டுள்ளார். இது மாயையா அல்லது யதார்த்தமா? கடவுளே, அனைத்து உலகங்களையும் படைத்தவரே, இதை பற்றி தாங்கள் கேட்க தகுதியானவர் என்று தாங்கள் கருதுகிறீர்களா என்று சரியாக கூறுங்கள். இதை கேட்டதும் பிரம்மதேவர் சந்தேகத்தில் இருந்த மன்னருக்கு பதிலளித்தார். பிரம்மதேவர் கூறினார், அரசரே, இறைவனின் முதல் சிலை நரசிம்ம வடிவில் இருந்தது. இது எனது ஆசீர்வாதத்தின் காரணமாக நாராயணரால் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர்களில் சிறந்தவரே, இதை ஒரு சாதாரண சிலையாக, மர சிலையாக கருத வேண்டாம். இது உண்மையில் உச்ச பிரம்மனின் வடிவம். இது இயற்கையாகவே அனைத்து துயரங்களையும் போக்கவும் முடிவில்லா பேரின்பத்தை அளிக்கவும் வல்லது என்பதால் இந்த மர சிலையே உச்ச பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. மர உடலாகிய இறைவன் அனைத்து உலகங்களையும் படைத்தவர் என்பதால் 4 வேதங்களின்படி தன்னைத்தானே படைத்தார், அதாவது வெளிப்படுத்தினார். ஒளி, வேதங்கள் என்ற பிரம்மம் மற்றும் உச்ச பிரம்மம் ஆகிய இரண்டிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பிரபஞ்ச அழிவின் போது இது ஒன்றுதான், படைப்பின் போது வேறுபாடு வருகிறது. உண்மையில் அரசரே, சப்த, ஒலி, சொற்கள் மற்றும் அர்த்த, பொருள் ஆகியவை ஒன்றை ஒன்று சார்ந்தவை. பொருள் இல்லையென்றால் வார்த்தை இல்லை, சொல் இல்லை என்றால் எதுவும் தெரியாது. எனவே 4 வேதங்களும் பொருளை உருவாக்குகின்றன. சொற்களும் அர்த்தங்களும் இப்படித்தான். கலப்பையை ஏந்தியவர், அதாவது பலராம சுவாமி
ரிக்வேத வடிவில் இருக்கிறார். நிருசிம்மர் சாமவேதத்தின் வடிவத்தில் இருக்கிறார். தேவி சுபத்ரை யஜுஸ் வடிவத்திலும், சக்கரம் அதர்வனம் என்றும் அழைக்கப்படுகிறது. வேதங்கள் வேறுபட்டால் 4, ஆனால் அவை வேறுபடாத போது அவை ஒரே நிறுவனமாகின்றன. எனவே தங்களிடம் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. இறைவன் ஒருவராகவும் பன்மடங்கு அவதாரமாகவும் இருக்கிறார். மற்ற அவதாரங்களிலும் இது இப்படித்தான் நடக்கும். இதுதான் விதி. பிரபஞ்சத்தின் இறைவனின் வேறுபாடு மற்றும் வேறுபாடு இல்லாதது தங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. அரசர் இந்திரத்யும்னரே, உங்கள் மனம் எங்கு, அதாவது எந்த வழியில் திருப்தி அடைந்தாலும் அதை பக்தியுடன் பின்பற்றுங்கள். இந்த இறைவனுக்கு எல்லா வடிவங்களும் உள்ளன. இறைவன் எல்லா மந்திரங்களுடனும் ஒரே மாதிரியாக இருக்கிறார். அவர் வழிபடும் விதத்திற்கு ஏற்ப நன்மைகளை வழங்குகிறார். ஒரு தங்கத் துண்டை ஒருவர் விரும்பும் எந்த ஆபரணமாகவும் மாற்றி அதை ஒரு குறிப்பிட்ட பெயரால், ஆபரணத்தின் பெயரால் அழைப்பது அதன் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவது போல, அரசரே, இறைவன் தமது மகத்துவத்துடன் இங்கு வெளிப்பட்டுள்ளார். ஒருவர் நம்பிக்கை உள்ள அளவிற்கு சித்தியை அடைகிறார். மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் தூய மனசாட்சியுடனும் இங்கே கோவிந்தனை சாந்தப்படுத்துங்கள். இறைவன் மர உடலை ஏற்றுக்கொள்கிறார். வாழ்க்கையின் 4 நோக்கங்களின் வடிவத்தில் நன்மையை பெறுவதற்காக இந்த முக்கிய மந்திரத்தின் மூலம் நீங்கள் விரும்பும் விதமாக இந்த விஷ்ணுவை வணங்குங்கள். இதைவிட பெரிய மந்திரம் ஒருபோதும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்காது. இறைவன் தனது பக்தர்களிடம் மிகவும் பிரியமுள்ளவர். இதன் மூலம் வணங்கப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணு உடனடியாக மகிழ்ச்சி அடைந்து தனது சொந்த நகரத்தை கூட அளிக்கிறார். நீலமலையில் மர உடலுடன் கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குபவருக்கு யஜ்ஞங்கள், தீர்த்தங்கள், புனித சடங்குகள், தானங்கள் மற்றும் தவங்களால் என்ன பயன்? அரசரே, நான் தங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். இதை கவனமாக கேளுங்கள். நீலமலையில் மரச்சிலையின் வேரில் கடலின் கரையில் அழியாத பிரம்மன் நிலைத்திருப்பதை காண்பதன் மூலம் ஒருவர் நிச்சயமாக விடுதலை பெறுவார். 28ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.